மனதின் சக்தியை பற்றி சிக்மண்ட் ஃப்ராய்ட் செய்த ஒரு சோதனை பற்றி இன்று நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். மனதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டா, அது நினைப்பதை நடத்தி முடிக்குமா என்பதான கேள்விகள் உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு இருந்தது. எனவே ஒருவர் மூலமாக இதனை சோதித்து பார்க்க வேண்டும் என்று ஒரு மரண தண்டனை கைதியை எடுத்துக்கொண்டார். அவருக்குரிய மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது தொடர்பாக அந்த மரண தண்டனைக்கு அந்த விடயம் எடுத்து வைக்கப்படுகிறது. இன்று உங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. எவ்வாறு நிறைவேற்றப்படுகிறது என்றால், கண்களை கட்டி உங்களை நாங்கள் ஒரு படுக்கையிலே தாங்கள் தூங்கச் செய்கிறோம். உங்களுடைய கழுத்தில் கூரிய ஆயுதத்தால் நாங்கள் வெட்டப் போகிறோம். எனவே உங்களுடைய கழுத்து வெட்டப்பட்டு இரத்தம் பீச்சிட நீங்கள் இறந்து போகப் போகிறீர்கள் என்ற தகவல் அவருக்கு சொல்லப்படுகிறது. எனவே அவர் மரண தண்டனைக்கு தயாராகிவிட்டார். உளம் முழுக்க பயத்தோடு இருக்கிறார். சாகப் போகிறோம் என்கின்ற ஏக்கங்களோடு இருக்கிறார். இத்தகையதொரு சூழலில் அவருடைய கண்கள் இறுக்கமாக கட்டப்பட்டு அழகாக ஒரு படுக்கை அறையிலே அவரை படுக்க வைத்து அந்த இடத்தில் அவரை கத்தியால் வெட்டுகின்ற ஒரு சூழல் நடப்பது போன்ற விடயங்கள் பாவனை செய்யப்படுகிறது. கத்திகளின் சத்தம், கத்தரிக்கோளின் சத்தம், இவ்வாறான பல சத்தங்கள் அவருக்கு எழுப்பப்பட்டு காண்பிக்கப்படுகிறது. ஈட்டிலே அவருடைய கத்தியிலே அவருடைய கழுத்திலே வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்டதன் பிற்பாடு அந்த குறிப்பிட்ட அந்த மரண தண்டனை கைதி துடிதுடித்து போய் நீண்ட நேரம் உடல் துடிதுடித்து அவன் இறந்து போகிறான். இதில் வேடிக்கை என்னவென்றால், அவனுடைய கழுத்தில் எந்த ஒரு கத்தியும் படவே இல்லை. வெறுமனே ஒரு காகிதத்தை கொண்டு அவனுடைய கழுத்தில் வெட்டுவதாக பாவனை செய்கிறார்கள். இரத்தம் மேலிட்டு பாய்வது போல சிரிஞ்சியால் சில தண்ணீரை அவன் மேலிலே செலுத்துகிறார்கள். அவனுடைய எண்ணத்திலே கத்தியால் கழுத்து வெட்டப்படுகிறது. கழுத்திலிருந்து இரத்தம் சிந்துகிறது. எனவே சிந்துகின்ற சத்தம் கேட்பதற்கான ஒலி சமிக்ஞைகளையும் இவர்கள் ஏற்பாடு செய்திருந்ததால் உண்மையிலே கத்தியால் கழுத்து வெட்டப்பட்டு உயிர் போய்விட்டது என்பதாக அவனுடைய மனம் எண்ண அவன் துடிதுடித்து போய் உயிரையே விடுகின்றான். எனவே சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஒரு விடயம் சொல்கிறார். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த நனவிலி மனம் என்பது எல்லாவற்றையும் விட ஆற்றல் மிக்கது. நாம் அதிகமாக ஒரு சிந்தனையை மீள அந்த மனதிற்குள் செலுத்துகிற போது மனிதனால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை என்பதற்கு இதைவிட சான்றுகள் இல்லை என்று அழகான ஒரு கருத்தை சொல்கிறார். இன்னும் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், சைக்கிளோட்ட வீரர் ஆம்ஸ்ட்ராங் பற்றி ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். ஒலிம்பிக்கிலே பதக்கம் வாங்க வேண்டும் என்பது அவனுடைய நீண்டகால கனவு. எனவே அதற்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிற போதுதான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் அவருக்கு கிடைக்கிறது. எனவே இந்த புற்றுநோயிலிருந்து எப்படியாவது மீள வேண்டும் என்று வைத்தியர்களை நாடி செல்கிறார். வைத்தியர்கள் பரிசோதனை செய்கிறார்கள். இறுதியாக சொல்கிறார்கள், இல்லை, உங்களுக்கு இன்னும் சொற்ப காலம்தான் இருக்கின்றன, அதுவரையிலும் இந்த மருந்து மாத்திரையை பாவித்துக் கொள்ளுங்கள் என்று மருந்து மாத்திரை கொடுக்கப்படுகிறது. மருந்து மாத்திரையை பாவித்து கொண்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு சலிப்பு வருகிறது. மருந்தும் மாத்திரைகளும் எனக்கு மருந்தை பற்றியும் இனி கவலை இல்லை, மரணத்தை பற்றியும் கவலை இல்லை. என்னுடைய ஃபோக்கஸ் முழுவதும் நான் வருகின்ற ஒலிம்பிக்கிலே கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்று சொல்லி அவர் இந்த நோயை பற்றி மறந்துவிட்டு முழுக்கவும் அவருடைய ஃபோக்கஸ் அந்த ஒலிம்பிக்கில் வெற்றி பெற வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. கடினமான பயிற்சிகளை செய்து கொண்டு வருகிறார். பயிற்சிகள் செய்யப்படுகின்றன. ஒலிம்பிக் போட்டி வருகிறது. அவர் தங்கப்பதக்கம் வெல்கிறார். அதற்கு பிறகு 7 முறை தங்கப்பதக்கம் வெல்கிறார். அவருடைய புற்றுநோய்க்கு என்னானது, ஏன் அவர் இறக்கவில்லை என்று மருத்துவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். பரிசோதனை செய்து பார்க்கிற போது அவரிடம் இருந்த புற்றுநோய் காணாமலே போய்விடுகிறது. இதை கேட்பதற்கு நாங்கள் இதை நம்பக்கூடியதாக இருக்கிறதா, ஆச்சரியமாக இருக்கிறதா என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நான் சொன்ன 2 விடயங்களும் நடைபெற்ற உண்மை சம்பவம். ஆக எங்கள் மனம் எவ்வளவு தூரம் ஒரு விடயத்திலே ஆணித்தரமாக இந்த சப்கான்சியஸ் மைண்ட் நம்புகிறதோ அது நிச்சயமாக நடக்கும் என்பதுதான் அதனுடைய தார்மீக கருத்து. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம். இந்த ஜிம்முக்கு போகிற பல பேரை நம்ம பார்க்குறோம். இந்த ஜிம்முக்கு போகிறவங்க உடல் கட்டுமஸ்தாக வர வேண்டும் என்பதற்காக பயிற்சி செய்வார்கள். இந்த கொல்லன் வேலை செய்கிற ஒருவரையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர் ஒவ்வொரு நாளும் அந்த ஜிம்முக்கு போகிறவர்கள் செய்கிற வேலைகளை விடவும் அதிகமான 50 கிலோ பளுவை தூக்கி அடித்து வேலை செய்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் இந்த ஜிம்முக்கு செல்பவர்களுடைய உடல் கட்டுக்கள் போல ஒரு நாளும் நீங்கள் இந்த கொல்லன் வேலை செய்பவரை காண முடியாது. எனவே இந்த ஜிம்முக்கு செல்பவர்களுடைய விட அதிக உழைப்பை இந்த கொல்லன் வேலை செய்பவர் கொடுத்தாலும் ஏன் இவருடைய உடல் இப்படி இருக்கிறது, அவர்களுடைய உடல் அப்படி இருக்கிறது என்று கேட்டால் அவர்களுடைய சிந்தனை எண்ணம் முழுவதும்
இந்த உடல் கட்டுமஸ்தாக வர வேண்டும், மிக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சதா பார்த்தால் கண்ணாடியில் கைகளை பார்ப்பார்கள், மார்பை பார்ப்பார்கள். இப்படி ஒவ்வொரு அங்கமாக கற்பனையிலும் நிஜத்திலும் பார்த்து பார்த்து செதுக்கி அவர்களுடைய மனதிலே சிற்பமாக செதுக்கி அது உடலிலே அமைப்பாக மாறுகிறது. ஆனால் கொல்லனுக்கு அந்த சிந்தனை, அவனுடைய சிந்தனை முழுவதும் அந்த கம்பி, அடிக்கப்படுகிற கம்பி நிமிர்ந்து விட வேண்டும் என்பதாக மட்டும்தான் இருக்கும். இதுதான் மனதின் சக்தி. எனவே நல்ல விடயங்களை மனதிலே நீங்கள் ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனையாக சிந்தியுங்கள். நிச்சயமாக அது நடந்தேறும், இறைவன் துணையுடன்.